1.5 1 லட்ச ரூபா அமௌண்ட் கொண்டாந்து தரானாமா. அது ரியாஜ் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நான் நடத்திட்டு இருக்காங்களா முடியுதா? அதான் முடிகிற மாதிரி தான் இருக்குது. அது அதே தான் முடிக்குது. அதுதான் பேசிட்டு அதான் பார்த்தேன். நான் ஒரு அன்னைக்கே நான் கூப்பிட்டு பேச சொன்னேன். அப்புறம் அவர் கூப்பிடவே இல்லையா? எனக்கு 3 நாளா அவர் கூப்பிட்டு தான் இருக்காங்க. இல்ல நான் 1.5க்கு முடியாது, 1.55 வேணும் 1.55 வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவங்கள்ட்ட. நீங்க 1.55 கேட்டீங்க. இல்ல அவங்க கடைசியா 1.40 இப்படின்னாங்களா? நீங்க எனக்கு இந்த ரேட்னா முடிங்க அப்படின்னு பேசிட்டு கூப்பிடுறேன்னா கூப்பிடல. அப்ப ரியாஜ் இருந்துகிட்டு அவன் பேசுறேன் நான் வேணா எடுத்துக்கிறேன்னா கட்டிக்கிறேன் அப்படின்னா அவன் இருக்கானா பக்கத்துல? யாரு ரியாஜா? சரி ரைட் ஓகே. உனக்கு சொல்லிட்டா? ஹலோ புரியல. டென்ஷனாக இருக்குல்லப்பா. நான் டென்ஷனாக இருக்கேன். இல்லை பெட்ரோல் பங்க் இருக்கு, அதனால கட் பண்ணல. பெட்ரோல் பங்க்ல இருந்தாங்க, கட் பண்ணிட்டேன். ஆமாம் பெட்ரோல் பங்கை தாண்டி அது காளிக்குமார் சேவை கோயிலில் ரைட் திரும்பிக்கலாம். ரைட் திரும்பணும். காளிக்குமார் கோயில் தான் அந்த பேக்கரி இருக்குல்ல, பேக்கரி விட்டு ரைட் திரும்பினோம்னா உள்ளே வந்தோம்னா அப்படியே அந்த அக்கா இறக்கிட்டு அந்த அக்கா வண்டி எடுத்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நேராக உன்னை இறக்கி விட்டேன்னா அந்த கம்பெனியில் அந்த பிள்ளையை கூப்பிட்டுக்குவேன். அந்த கம்பெனியில் அந்த பிள்ளையை கூப்பிடுவோம்ல, அந்த பொண்ணை கூப்பிட்டு நேராக நான் சிடிசி போனேன்னா அங்கே ஒரு ஆள் இருக்காங்க. அப்படியே அவங்கள இறக்கி விட்டு மறுபடியும் அந்த கூட அந்த பிள்ளைய கம்பெனியில் இறக்கி விட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். இது கெடல நான் என் பிள்ளைய வேற பிக்கப் பண்ணணும். இது முடிச்சுட்டு இன்னொரு ஓன் டிரைவிங் அவங்களோட சொந்த காரில் டிரைவிங் கூப்பிட்டுருக்காங்க. நான் அவங்கள வேற போய் ஃபாலோ பண்ணணும். இது கெடல இவங்களை கூப்பிட்டு கடைக்கு வேற போகணும். கஷ்டம் இப்பதானே தெரியுது. இதெல்லாம் எப்படி போகிறீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஐயோ மதன் காலையில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்துட்டாங்க. ஸோ அந்த டிப்ரெஷனில் நானும் நிறைய டிப்ரெஷனில் தான் இருக்கேன். அது பார்த்ததுலேருந்து பார்த்ததுக்கே டிப்ரெஷன் தான். ஆனால் எனக்கு கூடையெல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுன்னு அப்புறம் அவ்வளோதான், முடியே இருக்காது. உன்னை பார்த்துட்டே விட்டுருவோம். என்ன இவனுக்கே முடியல, இவன் கடையில் போய் நம்ம எப்படி வெட்டுறதுங்கிற மாதிரி ஆயிரும். ஃபோன் எடுத்தா பிரச்சனை, ஃபோன் போடலன்னா பிரச்சனை, ஃபோன் போட்டாலும் எடுத்தா லொச்சு 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 லொச்சுங்கிறாங்களாங்கிற அப்படித்தானே இருந்துச்சு கடந்த 1 மாசமா. அதனால நான் கிளாஸுக்கே அதிகமாக வரதே இல்லை. அப்படியா? நான் 70,000 போட்டு 2 மாதம் ஆச்சு. நான் 1 மாதமா அந்த பிரச்சனைனால விட்டுட்டேன். அப்படி சொல்லிதான் அவங்க திங்கக்கிழமை உனக்கு ஸ்டார்ட் போட்டுருவாங்க மதன். ஓகே செட்டியாருக்கு சொல்லி திங்கக்கிழமை நான் ஆர்டி ஆஃபீஸ் போகிறேன், டிரைவிங் முடியுதுன்னு சொல்லிடு. நாளைக்கு 2 நாள் தானே ஓட்டிடலாம். காலைல 7 மணிக்கு நம்ம போகணும், 7:30 மணிக்கு. திங்கக்கிழமை வந்து போயிடலாம். ஆமாம், சத்தியாக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீ ஆர்டி ஆஃபீஸ் போயிரு திங்கக்கிழமை காலையில். நான் விட்டு கேட்டேன் கடைசியில் 36 ஆனது. ஆமா நான் பாட்டு கூப்பிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. 10:04, 10:05, 10:06 அங்கே வந்துட்டு திரும்பி அந்த ஒயின் ஷாப் கிட்ட வந்துட்டு அதாங்க அந்த ஒயின் ஷாப் வாசல் நின்று அங்கே கூப்பிடுறோம். யாராவது எடுத்து இந்த நாங்கள் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட அடுத்த நம்பர் ட்ரை பண்ணியிருப்போம். இல்லையா? ஐயோ நீங்க வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லி பண்ணிட்டாங்க. ஆமாங்க, என் பையன் வேற ரெடியா உட்காந்து நீப்பா ஃபர்ஸ்ட் நாள் போறோமா நானும் வரமா எப்படி ஓட்டி நான் பார்க்கணும். அப்படியே வீடியோ எடுத்துருக்கேன், நான் யூடியூப்ல போட்டுருவேன், நான் பார்த்துக்க சொல்லுங்க. யூடியூப் லிங்க்ல? ஆமாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். சரி யூடியூப்ல போட்டுருவேன். நம்ம பேருனா பாப்பா உங்களுக்கு லிங்க் போட்டு உங்களுக்கு 15 நாள் வீடியோ வரும். எனக்கு வேற வீட்ல ஓட்டிச்சுக்காம அம்மா வேற நீ கால் ஹைவேக்கு வேற போறானே எல்லா வீட்ல இருந்துடுவாங்க. இவரும் அப்படிதான் சொன்னார் ஃபர்ஸ்ட், உங்க அம்மா வண்டி ஓட்டுறா வந்துருவா உன்னை கூப்பிடுறதுக்கு ஆட்டோ கூட வாடி. டைம்
ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு இன்னைக்கு நைட் ஈவினிங் மேலே ஃப்ரீ ஆகிட்டு போஸ்ட் பண்ணிக்கலாம். ஹலோ ஹலோ, டிரைவிங் கிளாஸ் கேட்டுருந்தீங்களா? அந்த ரைட் இது டிரைவிங் நீங்கள் எங்கே எல்லாரும் போட்டிங்களா இல்லை டிரைவிங் மட்டுங்களா? 2 வீலர் லைசன்ஸோடவா இல்லை டிரைவிங் மட்டும்? ரெண்டு பேர் தான். எல்லாரும் போட்டு கொடுத்தாங்களா உங்களுக்கு? எப்போ போட்டு கொடுத்தாங்க? நேற்றா போட்டு கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எந்த இடத்துல வரீங்க? ஐயம்பாளையம் ரோடு. ஓகே, அந்த ஐயம்பாளையம் 4 ரோட்லேருந்து ஐயம்பாளையம் ரோடுனா செட்டிவேலத்துலேருந்து உள்ளே வர முடியலைங்க. உள்ளே வரும்போது அந்த ஐயம்பாளையம் 4 ரோடு தாண்டி உள்ளே வரணுமா இல்லை 4 ரோட்டுக்கு முன்னாலேங்களா? இப்போ போகாதீங்க. அக்கா புரியலைங்க. 10 நாள் 15 நாள் 4 ரோடு தாண்டி அந்த கோயில் ஒட்டி ஒன்று லெஃப்ட் வருதுங்களா? அதுக்குள்ளேங்களா? சொல்லுவாருக்கா. ரைட்டு, அந்த மல்லிகை கடைக்கு ஆப்போசிட் உள்ள சொல்கிறீங்க. அதுக்குள்ள எனக்கு அந்த கோயில்கிட்ட முன்னால் வந்துடுவாங்களா அவங்க பிக்கப் பண்ணுற மாதிரினா? ஆமாங்க, வந்துடுவாங்க. ஓகே, இப்போ அவங்க டிரைவிங் வரதா இருந்தால் அவங்களுக்கு காலேஜ் லீவில் இருக்காங்களா இப்போ? இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க? நான் 6 மணிக்கு லைனுக்கு வந்துடுவேன். சரி சரி, நான் 6 இல்லை, நான் அவங்க 6 மணிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 1/2 தான் அதிகபட்சம். ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தான், 1/2 தான். நான் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 7 o'clock இறக்கி விட்டுருவேன். 6:30 இருந்தாலுமே 7 o'clock இறக்கி விட்டுருவாங்க. அது ஒன்றும் இஷ்யூ இல்லை, அதை நான் பிக்கப் பண்ணிக்கிறேங்க. இப்போ அவங்க நேற்று எல்லாரும் போட்டிருக்காங்க. அப்போது மண்டேலேருந்து வர சொல்கிறீங்களா? இல்லை, என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நேற்று எல்லாரும் போட்டிருக்கீங்க. நேற்று எல்லாரும் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் 40 நாள் டைம் இருக்குது. நீங்கள் ஆர்டிஐபிக்கு போகிறதுக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கு. ஆமாங்க, ஆமாம், அப்படி எடுத்துக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதெல்லாம் எதுவும் இஷ்யூ. நீங்கள் கடைசி 15 நாள் ஓட்டிக்கிறேங்க, ஓட்டிட்டு நான் ஆர்டி ஆஃபீஸ் போய்க்கிறனாலும் போய்க்கலாம். இல்லைங்க, எங்கள்கிட்ட வீட்டில் கார் இருக்குது, நீங்கள் இப்போவே பழக்கி விட்ருங்க, நாங்கள் அதுக்கப்புறம் எங்கள் கார் எடுத்து அங்கே நின்று ஓட்டிக்குவோம், நாங்கள் ஆர்டி ஆஃபீஸ் போய் நீட்டாக ஓட்டிக்க வரணும், ஓட்டி காட்டிக்கலாம். இல்லைப்பா, எனக்கு ஒரு 13 நாள் கற்றுக் கொடுத்துரு. ரைட்டு, கற்றுக் கொடுத்துரு. ஒரு 2 நாள் நான் ஹோல்டு பண்ணிக்கிறேன், நான் அது ஆர்டி ஆஃபீஸ் போகும்போது நான் அப்போ வந்து 2 நாள் ஓட்டிக்கிறனாலும் ஓட்டிக்கலாம். சரி, ரைட், ஓகே. நீங்கள் என்ன நம்பர் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த எல்லா டேட் மட்டும் பாருங்கள். நேற்று டேட்டில் போட்டிருக்கீங்க, அடுத்த மாதம் அந்த டேட்டில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். நேற்று டேட்டில் அடுத்து இன்னைக்கு 18னா நேற்று 17, உங்களுக்கு அடுத்த மாதம் 18ஆம் தேதி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்ததுலேருந்து ஒரு 5 நாள் கழிச்சு தான் நீங்கள் ஆர்டி ஆஃபீஸ் போக முடியும். நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுங்க. அது வந்து 5 நாள் கழிச்சு தான் நீங்கள் ஆர்டி ஆஃபீஸ் போக முடியும். நீங்கள் அந்த ஒரு 15 நாள் கேப் வச்சு மார்க் கேலண்டர் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து கண்டினியூஸாக வந்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே ஆர்டி ஆஃபீஸ் போகும்போது உங்களுக்கு ஓட்டி காட்ட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், பயம் இல்லாமல் போய் டக்குன்னு ஓட்டி காட்டிடலாம். இல்லை நம்ம இப்போ ஓட்டி பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 நாள் லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட்டினோம்னா அது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். நீங்கள் என்னென்ன ஐடியா பற்றி சொல்லுங்கள். லெஃப்ட் திருப்பி கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஓகே, நீங்கள் என்னென்ன ஐடியா பற்றி என் நம்பர் வச்சுக்கோங்க, இந்த நம்பர் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் சரி நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. பிரவீன். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் உள்ள கூப்பிடுங்க. ஓகே, சரிங்க. நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க, நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே வச்சுட்டுங்களா? சரிங்க. மதன் போகலாங்க. மதன் நேர் கடைசி ரைட்டு திரும்பின உடனே லெஃப்ட்டு. ஐயோ, சீக்கிரம் திருப்பு. அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆகாது. ஆமாம், போகலாம். இல்லை, அது பேட்டரி மாற்றணும். பேட்டரி போய் புதுசு போடணும். பேட்டரி கண்டிஷனில் போயிடுச்சு. அதெல்லாம் சரியா? கடைசி ரைட்டு திரும்பணும்னா லெஃப்ட்டு.
திரும்பி எந்த பக்கம் வைக்கிறாங்க. தங்க அப்படியே ரோடு தாண்டி வந்துடுறீங்களா? ஓகே தங்க. கடைசி லெஃப்ட் திரும்பினா பழவஞ்சி வழி வந்துடும். அப்படியே உள்ள போயிடும். ஹலோ சொல்லுங்க. சொல்லுப்பா. இல்லைப்பா நான் உனக்கு ப்ரோக்ராம் கொடுக்குற ஐட்ஸ் இல்லை. ப்ரோக்ராம் கொடுத்துட்டு மறுபடியும் வேறு ப்ரோக்ராம் கூப்பிட்டா உனக்கு சரக்கு அடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டாங்கன்னு நீ ஓட்டுங்க அங்கே போய் உட்காந்துட்டேன்னா அப்புறம் பொழப்பு கிடைக்கிற அன்னைக்கே பெரிய விஷயம். அவர் இருக்க சொல்கிறாருன்னா இருக்க சொல்கிறவருக்கு வலிக்குதான். இன்றைக்கி 2000 அவர் பணம் தருவாரா இருக்க சொன்னதுக்கு? இருக்க சொன்னதுக்கு இப்போ 2000 பணம் தருவாரா? அப்படி இல்லை, போயிட்டு சாப்பிட்டு சரிங்க ஓகேங்க இன்றைக்கி ஒரு நாள் வாடகை இருக்குது நாளைக்கு வரைக்கும் எதுவும் சொல்லணும்ல. மறுபடியும் நான் ஃபோன் பண்ணுறேன், நீ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறேன். உள்ள போய் உட்காந்துறாங்க. அப்புறம் போனே பார்க்கல. அப்போ வந்து பார்த்தா எல்லாம் வளர்க்க மாற்றி நைட்டே உட்காந்து பார்த்தா கறி விருந்து சரக்குன்னு உட்காந்துட்டேன் டக்குன்னு. நேற்று அவனுக்கு 4 மணிக்கு தான் போனானுங்க. வாடகை வாங்கிட்டு வந்துட்டானே கையோட. இன்னைக்கு எதுவும் ப்ரோக்ராம் இது வரைக்கும் வரல. நான் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு உனக்கு தகவல் கூப்பிட்றேன். யாரு வாடகை இருக்கானே. அது நான் கூட போனேன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஜாக் பேட்டு. எவனையும் சிரமப்படுத்த மாட்டேன், எவனும் ஹார்ட் ஒர்க் செய்ய மாட்டானுங்க. பூராத்தையும் திட்டி போடுவேன். கார்த்தி போவோம். கார்த்தி மட்டும் போகிறோம். ஒரு வண்டி தான் போகுது. பிரபு போகிறது யாரு சரிக்கிறது. கேப் விட்டுருணும். அவங்க போகிற கொள்ளி விட்டு ஏன்னா அவங்க ஃபோர்ஸாக வருவாங்க. அவங்ககிட்ட அவங்க போயிடுவாங்க. வண்டி எடுத்து டியூ கட்டிக்கிறாங்கிறான். அவர் அப்பாசனா வண்டியை ஒரு ஆல்டோ 800 வச்சிருக்காரு. லேட்டஸ்ட்டு ஊட்டி வண்டி, வெள்ளை கலர் வண்டி. ஒன்று ஸ்டேட்டஸ் போடுறது அந்த வண்டி
டிஆர்ஜி 50 ரூபா பணத்தை கொடுத்துட்டு எடுத்து நான் டியூ கட்டிக்கிறேன், மாதம் நான் டியூ கட்டிக்கிறேன் அப்படிங்கிறான். இன்னொருத்தர் நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டே போயிடுறேன் அப்படிங்கிறான். க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா பஞ்சாயத்து முடிஞ்சிடும். டியூ கட்டுறங்க போது சிரமமாகும், சங்கடங்கள் ஜாஸ்தியாகும் தேவையில்லாமல். மொட்டையனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, டியூ கட்டிடுவான். அவங்க அண்ணன் வீட்டில் அண்ணன் பிள்ளைகளை ஓட்டி போக வேண்டியது. இவர் வச்சிருக்க வண்டி கொடுக்குறாரு. இவர் ஒரு ஆள்கிட்ட வச்சிருக்காரு. ஆமாம், தனியார் பள்ளி நிர்வாக சமயத்தோட 15,000 பள்ளிகள் அங்கீகாரத்திற்காக மாவட்டம் தோறும் மாநிலம் தோறும் அமைச்சர்கிட்ட பார்த்து அங்கங்க இடைத்தரகளை பார்த்து பணத்தை கொடுத்து ஏமாந்து 5 ஆண்டுகளாக நாங்கள் பட்ட சித்திரவதைகளுக்கு அளவே கிடையாது. அதே மாதிரி அதிகாரிகள் கூட ரொம்ப அலைய வச்சுட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னால் 1 மாத கால இடைவெளிக்குள்ளாக எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான பேர் அழைத்து சென்னையில் வைத்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறை வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. எண்ணெய் கிடைக்கும், தாண்டி எண்ணெய் கிடைக்கும். நெல்லை புதிய பஸ் ஸ்டாண்ட்ல பல வருஷமா வாடகை கட்டாம இருந்த கடைகளுக்கு இப்போ செம்ம ஆக்ஷன் ஆரம்பமாயிருக்குன்னு தான் சொல்லணும். சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சவங்களுக்கு இந்த தடவை அதிகாரிகள் நேரடியா கடைகளுக்கு சீல் வச்சு காட்டியிருக்காங்க. தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான்னு தொடர்ந்து ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பணம், அரசு வருமானம், இதுல ஏமாத்துறவங்க இனிமேல் ஈஸியா தப்பிக்க முடியாதுன்னு நெல்லையிலேயே ஒரு பெரிய மெசேஜ் போயிருக்கு. சீல் கோயில் போகிற ரோட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி லிஃப்ட் வர ஆரம்பிச்சிருக்கோம். போய்க்கலாம்.